The change has to come from one. அதாவது காந்தியடிகள் சொன்னது போல ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து மாற்றம் ஏற்பட்டால் தான் நம்ம இந்த மாற்றத்தை கன்சாலிடேட்டடாக பார்க்க முடியும். ஒரு சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இப்போ ஐநா மன்றம் சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வாட்டர் பேங்க்ரப்சி, நீங்கள் சொன்னது போல தண்ணீர் திவால், அந்த மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இல்லை தண்ணி இருக்கவே இருக்காதுங்கிற ஒரு அச்ச உணர்வுக்கு மக்கள் வராமல் இதற்கான தீர்வு நம்ம எட்டவே முடியாது. இது ஒரு கிரைசிஸ் அப்படிங்கிறத உணர வேண்டும். அந்த உணர்வுக்கு தான் நம்ம வந்து தண்ணீர் மாநாடு போன்ற மாநாடுகள் வைத்தோம். ஐநாவும் அதையே சொல்லுது, வாட்டர் பேங்க்ரப்சிக்கான காலம் வந்து வெகு விரைவில் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டாக, அதாவது சொல்யூஷன்ஸாக, தீர்வுகள்லாம் நாம் தமிழர் கட்சி இங்கே பல வந்து முன்வைக்குது. இன்னைக்கு நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தது, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு அடுத்தது முகத்துக்காக வாக்கு செலுத்துவது வந்து தங்கள் சீமான் அவர்களுக்கு இருக்கு. நீங்கள் வேட்பாளர் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, சீமான் கட்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. தாங்கள் சீமான் அவர்கள் முகத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க இன்னைக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் வெறும் முகத்துக்காக போட்டாங்க. இங்கே முகத்தோடு சேர்ந்த கொள்கையும் இருக்கு. முகத்துக்கான ஓட்டு அமையும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாங்கள் சீமான் அவர்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு 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 தியரியை உருவாக்குறீங்க, கூட்டம் தான் அரசியல் அப்படின்னு. கூட்டம் மட்டும் அரசியல் இல்லை, கூட்டத்தோட அந்த ஒழுக்கமும் அந்த கொள்கை புரிதலும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வும், இது எல்லாமும் தான் ஒரு மாநாட்டினுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். அப்போ அதைத்தான் நீங்கள் வந்து என்ன சொல்ல பறைசாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு இருக்கணுங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக அமையும். இந்த மாநாடு வெற்றியாக அமைஞ்சது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியும் உறுதிப்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும். மாநாட்டினுடைய வேலைகள் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த பணம் கொஞ்சம் லேட் ஆகுறதுனால அங்கங்கே இருக்கு சில விஷயங்கள். அரசியல் கரட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கான் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நன்றி. நீங்கள்? நல்லா இருக்கணும் சார். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சூழ்நிலை சார்ந்த பல இஷ்யூக்களை கையில் எடுத்து அதுக்கான பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள், அந்த மாதிரி இஷ்யூக்களை வந்து பண்ணிட்டு வரும்போது எதிர்கட்சிகள் பல விமர்சனங்களை வந்து வச்சாங்க. இதெல்லாம் எங்கே எடுப்பட போகுது, இதெல்லாம் அரசியல் ரீதியான விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி தண்ணீருக்கான மாநாடு, கடலம்மா மாநாடு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ ஐநா சபை ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. தண்ணீர் வந்து உலகத்தில் வந்து திவாலாகிட்டே வருது அப்படின்ற மாதிரி, அதை பற்றின புரிதல் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதை? ரொம்ப உண்மை. நம்ம வந்து இந்த மாதிரி மாநாடுகள் தண்ணீருக்கும் மலைகளுக்கும் காட்டு வளத்தை காப்போம்னு சொன்னதுக்கும் வந்து ஊரே வந்து கூடி கும்மி அடித்து சிரிச்சுது. என்னங்க இவங்க அரசியல் தெரியாதவங்க, மக்களுக்கு அரசியல் பண்ணாமல் உட்காந்து ஆடு மாடுகளுக்கும் மரக்காடுகளுக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவைகள் இல்லாமல் நாம் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான மாநாடு அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே எவ்வளோ பேர் வந்து விழிப்புணர்வு அற்று இருக்கலாம், ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளோ நாம் தமிழர் கட்சியினரோ வந்து விழிப்புணர்வு இல்லாத சமூகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா the change has to come from one. அதாவது காந்தியடிகள் சொன்னது போல ஒவ்வொருத்தவங்க கிட்டேருந்து மாற்றம் ஏற்பட்டால் தான் நம்ம இந்த மாற்றத்தை கன்சாலிடேட்டடாக பார்க்க முடியும். ஒரு சமூக மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்றம் உருவாகாது. இப்போ ஐநா மன்றம் சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வாட்டர் பேங்க்ரப்சி, நீங்கள் சொன்னது போல தண்ணீர் திவால், அந்த மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய காலங்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2030 நமக்கு தண்ணீரே இருக்காது. ஏன்னா கிளேஷியர்ஸ், அந்த பனி கோபுரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐஸ் கிளேஷியர்ஸ் எல்லாமே உருகிட்டு வந்து ரொம்ப அதிகமான இதில் மெஷர்மெண்ட்டில் ஈஸியாக வந்து உருகிட்டு வருதுன்னு பார்க்குறோம். காரணம் என்னென்னா குளோபல் வார்மிங் இல்லையா, இந்த பூமியோடைய வெப்பமயமாதல்னால அது ஈஸியாக மெல்ட் ஆகிட்டு வருது. அதாவது மெல்ட் ஆகிட்டு வரும்போது தண்ணி நிறைய தானங்க இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இருக்கும், அதுக்கப்புறமா உனக்கு இருக்காதுங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய காலநிலை. ஒரு அலாம், அதாவது இவ்வளோ நாள் ஒரு ஷாக், ஒரு ஷாக்கில் இருந்துருப்போம், ஐயோ தண்ணிலையா அப்படின்னு போவோம். இல்லை, தண்ணி இருக்கவே இருக்காதுங்கிற ஒரு
அச்ச உணர்வுக்கு மக்கள் வராம இதற்கான தீர்வு நம்ம எட்டவே முடியாது. இது ஒரு கிரைசிஸ் அப்படிங்கிறத உணர வேண்டும். அந்த உணர்வுக்கு தான் நம்ம வந்து தண்ணீர் மாநாடு போன்ற மாநாடுகள் வைத்தோம். ஐநாவும் அதையே சொல்லுது, வாட்டர் பேங்க்ரப்சிக்கான காலம் வந்து வெகு விரைவில் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு மெஷர்மெண்ட்டா, அதாவது சொல்யூஷன்ஸா, தீர்வுகள்லாம் நாம் தமிழர் கட்சி இங்கே பல வந்து முன்வைக்குது. ஒரு சின்ன கட்சி என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே ரீயூஸ் பண்ணுங்க, தண்ணீர்களை திருப்பி வந்து மறுசுழற்சி பண்ணி அதை பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதற்கான திட்டங்கள் தமிழ்நாட்டை வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக மாற்றுவதற்கான எங்கள்கிட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஏற்கனவே வந்து அந்த கிரே வாட்டர்னு சொல்லக்கூடிய இந்த கழிவு நீரை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுற மெக்கானிசத்தை நம்ம வந்து உருவாக்கணும். இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, ரீஸ்டோர் பண்ணுறது. இப்போ வெட் மார்ஷ்லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் போன்ற இந்த இடங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் திருப்பியும் இப்போ அது ஒரு குப்பை கிடங்கால மாறி இருக்கு. அதை மாற்றி அதை வந்து சரி செய்து அதை வந்து ஒரு பயன்பாட்டுக்குள்ள, அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பஞ்ச் ஆஃப் சிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நீர்களை தேக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த நிலங்களாகத்தான் இந்த வெட் மார்ஷ்லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை திருப்பி நம்ம வந்து என்ன சொல்றது, தூர்வாரி அதை சுத்திகரித்து அதை வந்து சரிப்படுத்தி நம்ம வந்து பண்ணி வைக்கணும். அதே போன்று இந்த ஃபார்மிங் மெக்கானிசம் இப்போ அதிகமாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிலத்தடி நீரை வந்து அதிகமாக உறிஞ்சிக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு தான் தொடர்ச்சியாகவே நான் சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய நீர் வளத்தை, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீர் வளத்தை ஒரு கட்டுக்கடங்காத சுதந்திரத்தோட நீங்கள் வந்து வரக்கூடிய தனி கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கறது வந்து ஒரு 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 அது ஒரு ஃபேசிஸ்ட் போக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு தெரியல. ஆனால் எந்தெந்த நாடுகள் தங்க கிட்ட தங்கம் இருக்கு, அதனால நான் வந்து செல்வமிக்க நாடு அப்படின்னு சொல்றது கிடையாது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட நீர்வளம் அடுத்த 10 ஆண்டுக்கு, அடுத்த 20 ஆண்டுக்கு, அடுத்த 100 ஆண்டுக்கு என்கிட்ட நீர்வளத்தை நான் சேமிச்சுட்டேன், அதனால இவன் வந்து ஒரு சிறந்த நாடா இருக்கான் அப்படிங்கிற தரவரிசையை இன்னைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இங்க நம்மளோட மண்ணில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை வெளிநாட்டுல இருந்து எவனோ ஒரு முதலாளி வரான், நீ கட்டுக்கடங்காம நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ நிலத்தடி நீரை, 2 லட்சம் லிட்டர் தண்ணியை நீ எடுத்துக்கலான்னு ஒப்பந்தம் போடும்போதே, கையெழுத்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீ 2 லட்சம் தண்ணீர் தான் எடுத்தேன்னு நான் என்ன உட்காந்து மெஷரா பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு தாமன் சீமான் அவர்கள் ஒரு தார்மீகமான கேள்வியை முன்வைக்கிறார். லாஜிக்கலான கொஸ்டின், எல்லா மக்களும் இப்படி சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த அரசுகள் வந்து தங்களுடைய லாபத்துக்காக கமிஷன் பெறக்கூடிய இந்த வாய்ப்புக்காக வெளிநாட்டு முதலாளிகளை நீங்க வந்து நிலத்தடி நீரை வந்து கட்டுக்கடக்காம எடுத்துக்கிறதும், அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பதும், இந்த மண்ணின் வளத்தை சீரழிப்பதையும் வந்து அவர்கள் ஒரு முதன்மை கொள்கையா வைத்து அவங்க மெமராண்டம் வந்து சைன் பண்றாங்க. அப்ப இந்த நிலை மாறணும் அப்படின்னா, இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைங்க. என்னுடைய மண்ணை நேசிக்கிறவனுக்கு தான் தெரியும் இதுல இருந்து எவ்வளவு தண்ணியை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும், இது எப்படி நான் சேமிக்க முடியும், ஏன் இந்த வேளாண்மை சார்ந்த பொருட்கள் இண்டஸ்ட்ரீஸை நீ ஊக்குவிக்க கூடாது அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியா எழுப்பிட்டு வரும். வேளாண்மை அப்படின்னு அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இன்னைக்கு குறைந்த அளவுல விழுக்காட்டுல இருக்கிறாங்க நீங்க சொல்லலாம், கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரியல் அண்ட் சர்வீஸ் செக்டார். ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் மேம்படுத்துங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு தான் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியல் முன்வைக்குது. இதை பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க, கட்டாயம் முடியும். ஏன்னா இன்னைக்கு வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு நான் வந்து வேளாண்மை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்படி சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 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 ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதை தொடர்ந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி 21 திருச்சியில வந்து நடைபெற இருக்கு. 234 தொகுதிகளுக்கான வேட்பாளரையும் அறிமுகம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்றாரு. இந்த மாநாட்டுக்கான பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? ஏன்னா சீமான் அவர்கள் நேற்று கூட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, திட்டம் இருக்கு, நிதிதான் இல்லை அப்படின்றத வந்து சொல்லிட்டு வராரு. எப்படி போதும் அந்த மாநாட்டுக்கான பணிகள்? இல்லை, நாங்க வந்து ஒரு பெரிய ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சிருக்கோம் மாநாடு. ஏன்னா இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மற்ற எல்லா கட்சிகளும் மாநாட்டை வந்து தங்களுடைய கூட்டத்தை காண்பிப்பதற்காகத்தான் போடுது ஒவ்வொரு தேர்தல்களுக்கு முன்னாடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி இங்க தமிழனுடைய உணர்வு எவ்வளவு மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக, இந்த தமிழ் சமூகத்தின் ஓர்மைக்காக இந்த மாநாட்டை போடுது. நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய 2 முக்கிய நிகழ்வுகளாக ஆண்டுல மே 18 மாவீரர் நாளையும் நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அந்த நிகழ்வே வந்து மக்கள் மத்தியில பெரும் பேசு பொருளாக ஆகணும் வரும் காலங்கள்ல அப்படின்னா, இப்படியான ஒரு மாநாட்டை நம்ம நடத்தி தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட இலக்கு இந்த 15 ஆண்டுகால 2026 தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலை பார்க்கும்போது
நிறைய டைல்யூஷன், டிஸ்ட்ராக்ஷன், கவனச்சிதறல்கள் மக்களுக்கு ஏற்படுவதற்கான எண்ணற்ற கூறுகள் நமக்கு முன்னாடி இருக்கு. அப்போ இதை எல்லாத்தையும் கலையணும் அப்படின்னா இங்கே ஒரு இன எழுச்சி தேவைப்படுது. அந்த இன எழுச்சிக்கான ஒரு மாநாடு இந்த பெரிய கால் எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் சரியான நேரத்தில் எடுத்து வச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி கிட்ட இல்லாத கொள்கை கிடையாது, மக்களினுடைய உறுதி இல்லாமல் கிடையாது, எங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மன உறுதி இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்கு எங்ககிட்ட. இல்லாத ஒரு விஷயம்னா அது எங்ககிட்ட பொருளாதாரம் தான். நீங்கள் பெருசாக பல கோடியில் பல ஆயிரம் கோடிகளில் இவங்க கூட்டுறாங்களே அந்த மாதிரி இல்லை. நாங்கள் நார்மலாக ஒரு மேடை அமைப்பதற்கும் நாங்கள் வந்து நாடகம் போடுவதற்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மக்களுக்கு வர வைக்கிறதுக்கும் இப்படி சொந்த கட்சியினுடைய உறவுகளான செலவுகளுக்கே வந்து ஒரு பெரிய இடையூறாக இருக்குது. அதுதான் உண்மை. அப்போ அதை களையணும் அப்படின்னா நாங்கள் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறோம். எல்லார்கிட்டேருந்தும் வந்து ஒரு பங்களிப்பை வந்து எதிர்பார்க்குறோம். அதனால் அவர்கள் அந்தந்த குடும்பத்தோடு வருவதற்கான செலவுகள் பார்த்தாலே போதும், மீதியை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட பிச்சை எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க தாங்க சீமான் அவர்கள். ஆனால் இங்கே எண்ணற்ற தமிழ் தேசிய முதலாளிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுடைய பங்களிப்பும் இங்கே இருந்தது அப்படின்னா நாம் ரொம்ப சிறப்பாக இந்த மாநாட்டை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. கட்டாயம் இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக அமையும். இந்த மாநாடு வெற்றியாக அமைஞ்சது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியும் உறுதிப்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும். மாநாட்டினுடைய வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த பணம் கொஞ்சம் லேட் ஆகுறதுனால அங்கங்கே இருக்குது சில விஷயங்கள். அது வர ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுடைய வேலைக்கு வீரியமாக செயல்படுத்த. ஆனால் இந்த மாநாட்டை மட்டும் ரொம்ப அக்ரெசிவாக நாம் தமிழ் கட்சி அணுகுதா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா சீமான் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இல்லாமல் எல்லாருமே கூட்டிகிட்டு வரணும், 10 லட்சம் பேருக்கு மேலே நம்ம கூட்டி காத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இவ்வளோ நாட்கள் கூட்டத்தை பற்றி கவலைப்படாத ஒரு கட்சியாக வந்து நாம் தமிழ் கட்சி இருக்கும்போது சீமான் அவர்கள் இப்படி சொல்ல வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? இல்லை, நீங்கள் யாரோ அற்ப பதறுகளும் இன்னைக்கு வந்து கொள்கை இல்லாதவர்களும் இன்னைக்கு வெறும் முகத்தை மட்டும் வைத்து அரசியல் செய்பவர்களுக்கெல்லாம் வந்து கூட்டம் வந்தால் அதுதான் அரசியலினுடைய தீர்வா இருக்கும். நீங்க வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணப்படுது, ஒரு நரேஷன் செட் பண்ணப்படுது, ஒரு தவறான ஒரு புரிதல் ஏற்படுத்தப்படுது. மாநாட்டில் எவ்வளவு அசம்பாவிதங்கள் மற்ற கட்சிகள் வைக்கும் போது தான் நடக்குதுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இது நாள் வரை நாம் தமிழர் கட்சி சின்ன கூட்டத்தை வச்சாலும் எவ்வளவு நேர்த்தியாக செய்யும். ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தினா எப்படி நேர்த்தியாக பண்ணணும், எப்படி ஒழுக்க மக்கள் இராணுவம் போல எப்படி ஒழுக்கத்தோடு செயல்படுவாங்கலாம் பார்த்துருக்கோம். அவ்வளவு இனச்சொந்தங்களும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த மாநாட்டை நாங்கள் எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறோம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டாக இந்த மண்ணில் நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோம். இது நாள் வரைக்கும் அப்படி இருந்திருக்கிறோம், இதற்கு பிறகும் அப்படி இருப்போம். எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் அப்படிங்கிறத காட்டுவதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும். அக்ரெசிவான ஆனால் சொல்லிட்டேன், இது எங்களோட காலத்தின் தேவையாக இருக்குது. இது வந்து நீங்க ஒரு தியரியை உருவாக்குறீங்க, கூட்டம் தான் அரசியல் அப்படின்னு. கூட்டம் மட்டும் அரசியல் இல்லை, கூட்டத்தோட அந்த ஒழுக்கமும் அந்த கொள்கை புரிதலும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வும் இது எல்லாமும் தான் ஒரு மாநாட்டினுடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். அப்போ அதைத்தான் நீங்கள் வந்து பறைசாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாநாடு இருக்கணுங்கிறது தான் நோக்கமாக இருக்கும். ஓகே, இது வந்து 2024 நாடாளுமன்றம் தேர்தல் கிட்ட நெருங்கும் போது நாம் தமிழர் கட்சியோட கரும்பு விவசாய சின்னம் வந்து பறிக்கப்பட்டது. அதற்கு பதில் மைக் சின்னம் அளிக்கப்பட்டது. ஆனால் அதை மீறியும் நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகள் வந்து பெற்றிருந்தாங்க. அதற்கு பின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. அதுலேயும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கப்புறம் நாம் தமிழர் கேட்ட சின்னத்தை வந்து வழங்கலை. இப்போ 2026 தேர்தலில் ஏறுழவும் சின்னம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தருவாயில் இப்போது மணிப்பூரை சேர்ந்த ஒரு கட்சிக்கு, இந்திய குடியரசு கட்சிக்கு நாம் தமிழ் கட்சியோட பழைய சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை வந்து தராங்க. இதை குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லத்துக்கு போகுது. வட தமிழகத்தில் பறையர் சமூகம் பெருசாக இருக்கக்கூடிய தனித்தொகுதிகள்லாம் வந்து அந்த சின்னத்தை உபயோகப்படுத்தி நாம் தமிழ் கட்சிக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் எதிர்கட்சிகளோட நோக்கமாக இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோலாம் சிந்திக்க தேவையில்லை. வடநாட்டு கட்சியினுடைய சின்னம் தான் எங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க முதல்ல வேட்பாளரே போட போகிறதில்ல. அதை தாண்டி அவர்கள் வந்து பெருசாக இங்கே வந்து கவனமெல்லாம் செலுத்த போகிறதில்ல. இங்கே வந்து நாம் தமிழ் கட்சியோட சின்னத்தை ரொம்பலாம் தேட தேவையில்லை. கன்னா கிசானுங்கிறது போயாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் மைக்கு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாங்க சீமான் அவர்களுடைய இன்னைக்கு நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தது, ஐயா கருணாநிதி அவர்களுக்கு அடுத்தது முகத்துக்காக வாக்கு செலுத்துவது வந்து தாங்க சீமான் அவர்களுக்கு இருக்கு.
நீங்கள் வேட்பாளர் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, சீமான் கட்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. சீமான் அவர்கள் முகத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க இன்னைக்கு இருக்காங்க. அவங்க எல்லாம் வெறும் முகத்துக்காக போட்டாங்க. இங்கே முகத்தோடு சேர்ந்த கொள்கையும் இருக்கு. முகத்தை பார்த்தாலே இவர் முருகனுக்காக, முருகனை முப்பாட்டுன்னு சொன்னவருப்பா அப்படின்னு ஞாபகம் வரும். எப்பா இவர் விவசாயத்துக்காக பேசுறவருப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் வரும். எப்பா இவர் எல்லா போராட்டத்துக்கும் களத்தில் நிற்கிறவருப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகம் வரும். இவர் நம்ம எல்லாத்துக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாருக்காகவும் நின்னவருப்பா அப்படின்னு எல்லா தரப்பு மக்களுக்கும் அவருடைய முகம் நினைவில் இருக்கும். அப்படிங்கிறனால முகத்துக்கான ஓட்டு அமையும் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் அமையும். அது ஐயா கலைஞருக்கு அப்புறம், கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம், ஐயா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கட்டாயம் அதைத்தான் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் இன்னைக்கு எடுத்துக்காட்டா அவங்க எல்லாருக்குமே இருக்கும். சீமானுடைய முகம்னா அப்போ சீமான் கட்சி அப்படின்றது தெரியும். மற்ற இந்த குளறுபடிகளோட குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைலாம் வராது அப்படிங்கிறது நான் உறுதியாக இருக்கேன். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது திமுக சார்ந்த ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. குறிப்பாக இஸ்லாமிய வேட்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா அவர்களை வேட்பாளர் அறிமுகமும் சரி, அனீஸ் ஃபாத்திமா அவர்களை வேட்பாளர் அறிமுகம் செய்யும் போதும் சரி, இது மாதிரி நீங்கள் நிற்கக்கூடிய நாகப்பட்டினம் தொகுதியில் ஆல்ரெடி ஆலு ஷானவாஸ் எம்எல்ஏவாக இருக்கார். அனீஸ் ஃபாத்திமா அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் ஜவஹர்லா எம்எல்ஏவாக இருக்கார். ஒரு இஸ்லாமிய சமூகத்தை வச்சு அந்த வாக்குகளை பிரித்து இஸ்லாமியர் தேர்தலை ஜெயிக்கக்கூடாதுன்றதில் நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பரப்ப ஆரம்பித்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நரேட்டிவை? இல்லை இப்போ நான் சொல்லும்போது அதை எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? இல்லை, நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் எந்த கட்சிக்கும் கொடுக்காத அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி இருக்கு திண்டுக்கல் பக்கத்துல. அங்க தம்பி ஹுசேன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சீமான் அவர்கள். அங்க எந்த இஸ்லாமியர்களும் போட்டி இல்லையே. அப்ப அங்க யாராவது இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிற்பாங்க? தம்பி மாதிரி ஒரு சிறந்த வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் நீங்க இல்லை. நாம் தமிழர் கட்சியில ஒரு சிறந்த பேச்சாளரும் கூட. அப்ப அவனை தேடி பார்த்து அதுக்கு அங்க வேடச்சந்தூர்ல கொடுக்கணும். இதெல்லாம் முன்னைவாதங்கள். இன்னொரு இஸ்லாமியரை வீழ்த்தணும் அப்படியெல்லாம் இல்லை. அப்படி பார்த்தா ஒரு வேளை இங்க நீங்க இஸ்லாமியர்களே நாம் தமிழர் கட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வேற யாராவது ஒருத்தவங்களை நிப்பாட்ட தானே செய்வாங்க. அப்படி கிடையாது. இங்க இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்க அங்க நின்று களத்துல நின்று போராடுங்க. எந்த சமூகத்தினுடைய குரல் அவங்களுடைய ஒரு தரப்புலேருந்து வரணும்னு நினைக்கிறோமோ அப்படியான ஒரு வாய்ப்பாகத்தான் நீங்க இதை பார்க்கணும். பெரும்பாலாக வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டும் அங்க இருக்கிறாங்கிறதுக்காண்டிலாம் நாம் தமிழர் கட்சியில எங்களை சீமான் அவர்கள் ஃபீல்ட் பண்ணல. அங்க பல தரப்பு இருக்கு. என்னுடைய பூர்வீகமா நாகப்பட்டினம் இருக்கு. என்னுடைய தந்தையினுடைய ஊர் அந்தனப்பேட்டை. அப்ப அந்த ஊர்ல இங்க ஃபாத்திமா நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படித்தான் ஒவ்வொருவருக்கும். அப்ப நிறைய பாப்புலேஷன் அங்க இருக்கும்போது, இஸ்லாமியர்கள் இருக்கும்போது அவங்களுடைய குரலை நம்ம ஒழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. அது எங்களுடைய ரெக்கக்னிஷன் தானே. அப்ப அந்த சமூகத்துக்கு சீமான் அவர்கள் கொடுக்கக்கூடிய அட்டென்ஷன் தானே. அப்படித்தான் அதை பார்க்குமே தவிர்த்து இன்னொரு வேட்பாளர் அப்படி பார்த்தா நீங்க திமுக மட்டும்தான் இஸ்லாமியர் நிப்பாட்டுறாங்களா? அதிமுக காம்படிட்டிவா ஒரு இஸ்லாமியரை தானே நிப்பாட்டுறாங்க. அங்க வேணா அந்த எண்ணம் இருக்கலாம், ஒரு இஸ்லாமியரை வீழ்த்துறதுக்கு இன்னொரு இஸ்லாமியர். அப்படியெல்லாம் இங்க இல்லை. இங்க நமக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை இந்த தொகுதிக்குள்ள இவர்களுக்கு கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு பல ஃபேக்டர்ஸை பார்க்கறனால அப்படி ஒரு வாய்ப்பு தான் இங்க கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து மேம் 2026 மாற்றுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் நிற்கிறார். நானும் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் உள்ள வர்றாரு. நானும் ஊழல் பண்ண மாட்டேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஊழல் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அதுக்கு 3 நாளுக்குள்ளேயே உயர்நீதிமன்ற தீர்ப்பு வருது. அவர் மீது 1.5 கோடி அபராதம் விதித்தது சரியே அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க அந்த தீர்ப்பு? என்ன வேணாலும் பேசிடலாம்ல. நாங்கள் ஊழலை ஒழிக்கத்தான் வரோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஐயா கருணாநிதி அவர்களையும் ரோல் மாடலாக எடுத்துக்கோ அந்த கட்சி. அவங்க அப்பழுக்கற்றவர்கள் அப்படின்னா எதற்கு போயிட்டு அவங்க ஊழல்வாதிகள் அப்படிங்கிறனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரியான ஊழல் கட்சியில் திராவிட கட்சிகளோட உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் திராவிட கட்சிக்கு மாற்றா வரீங்க. அதுதானே உங்களோட நிலைப்பாடு. தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? நான் ஊழல்வாதிகள் மாதிரி இல்லாமல் ஒரு மாற்று அரசியல் கொடுத்து தூய சக்தியாக இருப்பேன், தீய சக்தியை ஒழிப்பேன் அப்படின்னு தானே சொல்லி வர்றீங்க. அப்போ உங்களுடைய பார்வையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தூய சக்தியா தீய சக்தியாங்கிற கேள்வி இருக்கு. அவங்க தான் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு பிறகு, செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
போய் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நினைவிடத்துல போய் எல்லாரும் வந்து வணக்கம் செலுத்திட்டு வராங்க. அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி என்ன ஆட்சி? அவர் ஆட்சியிலும் ஊழல்கள் இருந்திருக்கு. அவரே கைது செய்யப்பட்டு மது ஒழிப்புக்காக போராடிய பெண்களை அவங்க வந்து அடக்குமுறையை ஏவி இருக்கிறாங்க. ஒரு பெண்ணா இருந்து இந்த வேலையை பார்த்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கே வந்து இடையூறாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா டைம் டு லீடுன்னு தலைவா படத்துல வெறும் அந்த டேக்லைனை போட்டதுக்காக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நீங்க வந்து எவ்வளவு ஒரு இதா நடந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நீங்க எப்படி அப்படி போடலாம் அப்படின்னு ஒரு அம்மையார் கேட்டாங்க இல்லையா? அப்படி கேட்டதுனாலயே அவர் வந்து திருப்பி மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழல், அதெல்லாம் அரசியல் தானே. அப்ப அந்த மாதிரி சூழலுக்கு தள்ளப்பட்ட ஒரு நபரு இன்னைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் புனிதராயிட்டாரு, அவங்களோட வாஷிங் மிஷின்ல புனிதராயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஐயா செங்கோட்டையன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஜெயலலிதா மீது இருக்கக்கூடிய நன்மதிப்புகளை வந்து வாக்குகளாக அறுவடை செய்யணுங்கிற எண்ணம். அதிமுகவை பற்றி விமர்சனமே செய்யாத ஒரு தரப்பு திடீர்னு அதிமுகவை பத்தி விமர்சனம் செய்வது எப்போது வருது அப்படின்னா, அவங்க கூட்டணிக்கே வரமாட்டாங்க, சரி வராது அப்படின்னு இவங்க ஒரு நிலைப்பாடுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஐயா கருணாநிதி கூட இன்னைக்கு பரவாயில்லன்னு நம்ம அவங்க எடுத்துக்கிறாங்க, ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்களே. அதான் குறிப்பா NDTVல அவர் கொடுத்த பேட்டியில வந்து எனக்கு ரோல் மாடல் யாரும் கேட்கும்போது எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க எல்லாம் நல்லாட்சி கொடுத்தாங்களா? அப்ப யாருக்கு அப்படி எதுக்கு நீங்க ஒரு தனி கட்சி உருவாக்கணும்? நீங்க பேசாம அவங்களுடைய கூட்டணி வச்சுக்கலாமே. ஆர் நீங்க அதைத்தான் பண்ண போறீங்கன்னா உங்களை எதுக்கு மக்கள் நம்பணும்? இதுதான் நம்ம கிட்ட இருக்க கேள்வி. உங்களுடைய சொல்லுலயே உங்களுக்கு நிலைப்பாடு இல்லை. இப்ப நீங்க ஊழல்னு நீங்க வரி ஏய்ப்பு செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது செல்லும்னு நீதிமன்றமும் சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்னத்தை ஊழல் ஒழிப்பீங்க? நீங்க குறைந்தபட்சம் பிளாக் டிக்கெட் உங்களுடைய சங்கங்கள்ல விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? இது ஸ்கேம் இல்லையா? இது கரப்ஷன் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க வந்து எந்த ஊழலை ஒழிக்க போறீங்க? நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டது போல the change has to start from oneself. உங்களிடமிருந்து அந்த மாற்றம் உருவாகணும். இதற்காக ஒரு வாய்ஸ் கூட நீங்க கொடுக்கறது இல்லையே. உங்களுடைய ரசிகர் பட்டாளத்துல ரசிகர் மன்றங்கள்ல சொல்லியிருக்கீங்களா பிளாக்ல டிக்கெட் விற்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. அப்ப இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பேரெல்லாம் வந்து இந்த எல்லாருக்கும் வந்து உணவளிச்சோம் பிறந்த நாளுக்கு அப்படிங்கிறதே ஸ்கேமுங்கிறாங்க. எல்லா தொகுதிகள்லையும் கொடுக்கலங்கிறாங்க, கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அரசியலில் முழு வீச்சாக இறங்குவதற்கு முன்பே இவ்வளவு இருக்கு உங்ககிட்ட, இவ்வளோ பேக்லாக்ஸ் இருக்கு அப்படின்னா எப்படி எதை வச்சு உங்களை வந்து மக்கள் நம்பணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தார்மீகமான கேள்விகளை தான் முன்கெழுப்புறோம். அதனால இவர் ஊழல் ஒழிப்பாருன்னா மக்கள் நம்ப போறது இல்லை. இவரும் எட்டனதர் கமல்ஹாசன் மாதிரி ஒரு டைல்யூட்டட் பாலிடிக்ஸை பண்ணுவார். அதற்கு இவ்வளோ பொருட்செலவு, இவ்வளோ விரயம், இவ்வளவு எல்லாத்தையும் வந்து அவங்க டைல்யூட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான், நாகப்பட்டினத்தில் கள நிலவரம் எப்படி இருக்கு? தொகுதிக்கு போனீங்களா? ஆமாம், நாகப்பட்டினம் வந்து ஒரு சிறந்த தொகுதி. மும்மதங்கள் ஐக்கியமாகக்கூடிய ஒரு தொகுதி. எல்லா தரப்பு மக்களும் பெரும்பாலாக வாழக்கூடிய தொகுதி. அதே மாதிரி நிறைய டூரிஸ்ட் வரக்கூடிய தொகுதி. ஒரு சுற்றுலா தலமாக இருக்க வேண்டிய ஒரு தலம் அது. ஏன்னா சிக்கல் சிங்காரவேலராக இருக்கட்டும், இல்லை நாகூர் தர்காவாக இருக்கட்டும், இல்லை வேளாங்கண்ணி மாதா கோவிலாக இருக்கட்டும், இப்படி எல்லா தரப்பு மக்களும் வந்து பெரும்பாலாக இந்த சீசனல் டைம்ஸில் வந்து போகக்கூடிய ஃபுட்ஃபால் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் நாகப்பட்டினம். அதிலும் நாகப்பட்டினம் தொகுதி என்பது ஒரு சின்ன தொகுதியாக இருந்தாலும் கூட நிலப்பரப்பு என்பது கொஞ்சம் பெருசு. அதே மாதிரி அங்கே வந்து மீனவ சொந்தங்கள் உறவுகள் அதிகமாக இருக்காங்க, இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமான அடிப்படை சிக்கல்கள், வாழ்வாதாரம், கல்லூரி ஒரு பேருக்கு இருக்கும், பள்ளிக்கூடம் பேருக்கு இருக்கும், நீர் பேருக்கு இருக்கும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பை மேலாண்மை வந்து தமிழ்நாடு முழுக்க என்ன சிக்கல் இருக்கோ அதே தான் நாகப்பட்டினம். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எவ்வளோ சுத்தமாக, இப்போ நீங்கள் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க கேரளாவே ஒரு வாகமான்லாம் போனீங்கன்னா எப்படி தெரியுமா வச்சுருப்பாங்க? உணவுனா அப்படி இருக்கும், தங்கும் விடுதினா அப்படி இருக்கும், சாலைனா அப்படி இருக்கும், 2 பக்கங்களும் மரங்களோட கேனபீஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நாகப்பட்டினத்தை மாற்றணும் அப்படின்னா முதல்ல அங்கே இருக்கக்கூடிய குப்பை கூடங்களை
கழிய வேண்டும், அது வந்து சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். அந்த குப்பை மேலாண்மையை சரியாக ஒழுங்குபடுத்த தேவை இருக்குது. இன்றைக்கி குப்பையை கொண்டு போய் நீர்நிலைகளில் ஓரங்களில் கொட்டக்கூடிய அவல நிலை இருக்குது. அது எல்லாத்தையும் மாற்றணும். விடிய விடிய எரிஞ்ச மேனிக்கு இருக்குது. இப்போ இதெல்லாம் குப்பைகளை செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பராக அதை மறுசுழற்சி பண்ணி அதற்கான ஒரு மேலாண்மையை சரியாக வகுத்து கொடுத்து ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம், ஏன்னா இந்த காரைக்கால், பாண்டிச்சேரி, காரைக்கால் இந்த பக்கத்தில் நாகப்பட்டினம் தொடர்ந்து வரனால ஓப்பன் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கவலைக்கிடமாக இருக்குது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. சிபிசிஎல்ங்கிறது ஒரு பிரதான இஷ்யூ, மேஜர் இஷ்யூ. இந்த எண்ணெய் எடுக்கக்கூடிய இந்த இது இப்போ இந்த சிபிசிஎல் இஷ்யூ என்ன அப்படின்னா, நிலத்தை அபகரிச்சுட்டாங்க, வேளாண் நிலத்தெல்லாம் என்னுடைய மக்கள் கொடுத்துட்டாங்க. அந்த வேளாண் நிலத்தை எடுத்துக்கிட்டு ஒன்றியமும் அந்த சிபிசிஎல் நிறுவனமும் இன்னைக்கு 9 கோடி வந்து 9 கோடி இல்லை, சம் 100 crores 100 கோடியை வந்து இன்னைக்கு இறங்கி கொடுத்துட்டாங்க. அதற்கு முக்கிய காரணமாக பங்காற்றியது நாம் தமிழ் கட்சி. கடந்த முறை கார்த்திகா அவர்கள் நிற்கும் போது தொடர்ச்சியாக அந்த மக்கள் களத்தில் நின்று அவங்களுக்கான அந்த இழப்பீடு தொகையும் அந்த மறுவாழ்வு திட்டத்துக்காக கிடைக்கக்கூடிய அந்த தொகையும் வந்து வாங்குவதற்கான காரணியா இருக்கும். ஆனா இதுக்கு மேல இந்த சிபிசிஎல் நிறுவனங்களுடைய ஆதிக்கம் அங்க இருக்கக்கூடாது, இதற்கு மேல நிலங்களை அபகரிக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கும். இந்த மாதிரி நச்சு திட்டங்களும் இந்த மாதிரி நாசகர ஆலைகளும் இங்க வருவதற்கு இதற்கு மேல அங்க வந்து இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நீரிழிவு நோய் அதிகமா வந்து தஞ்சை மண்டலங்கள்ல இருக்கு. நாகப்பட்டினமும் காவிரியினுடைய கடைமடை பகுதியாக இருக்கும்போது அதனுடைய ஆற்றல் வந்து அதிகம். எங்களுடைய நிலத்தடி நீர் பாழாகாம நஞ்சாகாம இருக்கணும்னா இந்த மாதிரி நச்சு ஆலைகள் வந்து இங்க வராம இருக்கணும். ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரண்ட் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் எல்லாம் இங்க வரவேற்கிறதாக இல்லை. ஏன்னா ஏற்கனவே ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் அழிந்து வருகிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படி நிறைய அடிப்படை முதல் சாலை வசதிகளா இருக்கட்டும், இல்லை மின்சார வசதியா இருக்கட்டும், இப்படி அடிப்படை சிக்கல்கள் முதல் பிரதான சிக்கல்கள் என பல சிக்கல்களை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் நான் தயாரா இருக்கேன். தாய்மாமன் சீமான் அவர்களோட தலைமையில இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அரசு, நாம் தமிழர் அரசு அதுல நாகப்பட்டினம் ஒரு சிறந்த மாவட்டமாக விளங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நான் இருப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியளிக்கிறேன். என்ன நிறைய வாழ்த்துக்கள். பல்லவர்களுக்கு தெளிவாக இருக்கும். நன்றி.